ஹாய்! இன்னைக்கு லஞ்சுக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி சாதம் தான். தக்காளி வீட்ல கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சரி அத வச்சு தக்காளி சாதம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி குக்கரில் வந்து தக்காளி சாதம் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வந்துட்டு நம்ம சேனலில் இருக்குது ஆல்ரெடி. வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீல் மேக்கர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி தான் நான் வைப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, பச்சை மிளகா அப்புறம் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு மஞ்சத்தூள் வத்தப்பொடி எல்லாம் போட்டு கரம் மசாலா மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மீல் மேக்கரை வந்துட்டு வேக வச்சு வடித்து அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் நல்லா கறி மாதிரி நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்படி கூட நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. வீட்டில் கொஞ்சம் பேட்டப்பளப்பு இருந்துச்சு, அதையும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். பேட்டப்பளப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அப்புறம் இந்த பக்கம் நான் என்னோடய ஸ்பெஷல் தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக சாப்பிட்டாச்சு இன்றைக்கி. சரி அது மட்டும் இருந்தால் நல்லாவா இருக்கும், கூட எக்ஸ்ட்ரா ஒரு சைட் டிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்குவோன்னு வீட்டில் முட்டை இருந்துச்சு. ஆம்லேட் போட்டு மசாலா ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டேன். உண்மையிலே இன்றைக்கி எனக்கு லஞ்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே